ஏதாவது கொடுத்தியா நீ? அவங்களுக்கு வந்து ரோஸ் கொடுக்குற? நமக்கு கொடுத்துருக்காங்கண்ணே, அது மொத்தத்தையும் ஒரே கவருக்குள்ள வச்சு அங்க கொடுத்துட்டானே. வெரி பேட்ரா டேய். ஏண்டா அப்பப்போ காட்டில் போய் விட்டுருவான், காட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருப்போம் நாங்களாம். அதை எடுத்துக்கிட்டான் 4 வருஷமா எடுத்துக்கிட்டான். அப்போ 25 நாள், ஆனால் 4 வருஷத்துக்கு அப்பப்போ ஷூட் பண்ணுவோம். அதுக்கு ஒரு பெரிய தாடி ஒன்று வளர்ப்பேன். அதுக்கப்புறம் அங்கே போய் கொங்கு ஸ்லாங் இருக்கும், அந்த ஸ்லாங்கை வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அங்கே லொக்கேஷன் கஷ்டமாக இருக்கும், ஃபாரஸ்ட்குள்ளே விட்டுருவாங்க. அங்கங்கே செடிக்கிட்ட போனால் குலவிலாம் வந்து கடிக்கும். அந்த மாதிரி பயங்கர ஸ்ட்ரகிளோடு தான் ஷூட் பண்ணுவோம். 65 நாள், ஆனால் நான் அதை வந்து கேட்பேன், சார் இந்த படத்துக்கு என்ன சார் இது ரிக்குவயர்மெண்ட், என்ன சார் கொடுத்தீங்க, என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்க? யூஸ்வலாக டேரக்டர்ஸ் வந்து ஒரு பாட்டு வாங்குறாங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க என்ன ஃபீட் பண்ண போகிறாங்க, என்ன சொல்ல போகிறாங்க, அதுலேருந்து தான் ஒரு கம்போசருடைய க்ரியேட்டிவிட்டி வந்து வரும். அதனால் என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாங்கன்னு நான் அப்பப்போ கேட்பேன். ஏன்னா அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க, அவங்க எல்லா ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணது, படங்கள் பண்ணது, நிறைய அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க என்னென்ன நிறைய ஆல்பம்ஸ் அதை வந்து கேட்பேன், சார் இந்த படத்துக்கு என்ன சார் இது ரிக்குவயர்மெண்ட், என்ன சார் கொடுத்தீங்க, என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்க? யூஸ்வலாக டேரக்டர்ஸ் வந்து ஒரு பாட்டு வாங்குறாங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க என்ன ஃபீட் பண்ண போகிறாங்க, என்ன சொல்ல போகிறாங்க, அதுலேருந்து தான் ஒரு கம்போசருடைய க்ரியேட்டிவிட்டி வந்து வரும். அதனால் என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாங்கன்னு நான் அப்பப்போ கேட்பேன். ஏன்னா அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க, அவங்க எல்லா ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணது, படங்கள் பண்ணது, நிறைய அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க என்னென்ன நிறைய ஆல்பம்ஸ் 25 நாள், ஆனால் 4 வருஷத்துக்கு அப்பப்போ ஷூட் பண்ணுவோம். அதுக்கு ஒரு பெரிய தாடி ஒன்று வளர்ப்பேன். அதுக்கப்புறம் அங்கே போய் கொங்கு ஸ்லாங் இருக்கும், அந்த ஸ்லாங்கை வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அங்கே லொக்கேஷன் கஷ்டமாக இருக்கும், ஃபாரஸ்ட்குள்ளே விட்டுருவாங்க. அங்கங்கே செடிக்கிட்ட போனால் குலவிலாம் வந்து கடிக்கும். அந்த மாதிரி பயங்கர ஸ்ட்ரகிளோடு தான் ஷூட் பண்ணுவோம். 65 நாள், ஆனால் நான் எங்களுக்கு ஏதாவது கொடுத்தியா நீ? அவங்களுக்கு வந்து ரோஸ் கொடுக்குற? நமக்கு கொடுத்துருக்காங்கண்ணே, அது மொத்தத்தையும் ஒரே கவருக்குள்ள வச்சு அங்க கொடுத்துட்டானே. வெரி பேட்ரா டேய். ஏண்டா அப்பப்போ காட்டில் போய் விட்டுருவான், காட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருப்போம் நாங்களாம். அதை எடுத்துக்கிட்டான் 4 வருஷமா எடுத்துக்கிட்டான். அப்போ 25 நாள், ஆனால் 4 வருஷத்துக்கு அப்பப்போ ஷூட் பண்ணுவோம். அதுக்கு ஒரு பெரிய தாடி ஒன்று வளர்ப்பேன். அதுக்கப்புறம் அங்கே போய் கொங்கு ஸ்லாங் இருக்கும், அந்த ஸ்லாங்கை வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அங்கே லொக்கேஷன் கஷ்டமாக இருக்கும், ஃபாரஸ்ட்குள்ளே விட்டுருவாங்க. அங்கங்கே செடிக்கிட்ட போனால் குலவிலாம் வந்து கடிக்கும். அந்த மாதிரி பயங்கர ஸ்ட்ரகிளோடு தான் ஷூட் பண்ணுவோம். 65 நாள், ஆனால் நான் அதை வந்து கேட்பேன், சார் இந்த படத்துக்கு என்ன சார் இது ரிக்குவயர்மெண்ட், என்ன சார் கொடுத்தீங்க, என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்க? யூஸ்வலாக டேரக்டர்ஸ் வந்து ஒரு பாட்டு வாங்குறாங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க என்ன ஃபீட் பண்ண போகிறாங்க, என்ன சொல்ல போகிறாங்க, அதுலேருந்து தான் ஒரு கம்போசருடைய க்ரியேட்டிவிட்டி வந்து வரும். அதனால் என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாங்கன்னு நான் அப்பப்போ கேட்பேன். ஏன்னா அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க, அவங்க எல்லா ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணது, படங்கள் பண்ணது, நிறைய அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க என்னென்ன நிறைய ஆல்பம்ஸ்